நான் இப்போது முட்டை ஓடு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டை ஓடு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி கீழே போட்டுருவோங்க. அந்த மாதிரிக்கு வேஸ்ட்டுன்னு தூக்கி கீழே போட்டுறாதீங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்குங்க. பார்த்திங்கனாலே தெரியும், முட்டை ஓடு நல்லா நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வெயிலில் நல்லா கொஞ்சம் காய வச்சுட்டு அதில் இந்த வெள்ளை கருவை உள்ளது பார்த்திங்களாக்கி நம்ம வந்து நல்லா இப்படி காய வச்சிட்டோம்னா அதில் வந்து கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கெட்ட வாடையுமே அதில் வந்து இருக்கவே இருக்காதுங்க. இந்த மாதிரிக்கு நம்ம முட்டையோட காய வச்சு எடுத்துட்டோம்னாக்கி நான் அப்படி தாங்க எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதை மிக்சியில் பவுட்ரு பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கிடலாங்க. பாத்திரத்தை பார்த்திங்களாக்கி இந்த மாதிரிக்கு எனக்கு கரையுள்ள பாத்திரத்தை தாங்க நம்ம எப்படி அந்த கரையை போக்கலாம் அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். நான் இப்போ ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் கிட்ட அளவுக்கு எனக்கு வந்து அதிகமாக கரை இருக்கிறதுனால அந்த முட்டை ஓடுகளில் பவுட்ரு தாங்க 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆப்பசோடா மாவு சேர்த்துருக்கேங்க. இப்போ கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த 3யுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நான் தேய்ச்சி காமிக்கிறேங்க. எவ்வளோ கரை இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து கரையெல்லாம் போயிருங்க. பாத்திரத்தில் வந்து நான் இப்போ லைட்டாக தாங்க அப்படி தேய்ச்சி எடுக்கிறேன். தேய்ச்சி எடுக்கவே பார்த்தீங்களாலே தெரியும். லைட்டாக அப்படி தேய்ச்சி எடுக்கவே அந்த கரைகளெல்லாம் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்களாலே தெரியுங்க. இந்த மாதிரிக்கு நம்மளுக்கு எவ்வளோ கரையுள்ள போகிற பாத்திரம் இருந்தாலும் சரிதுங்காங்க. நம்ம இந்த முட்டை ஓட வச்சு நம்ம வந்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அது கூட இப்படி தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த முட்டை ஓடு வந்து நம்மளுக்கு கரையுள்ள பாத்திரத்தை வந்து நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து அந்த கரையெல்லாம் போக்க வைக்குதுங்க. பார்த்திங்கனாலும் தெரியும், இப்போ நான் தேய்ச்சிட்டு காமிச்சிருக்கேன் எந்த அளவுக்கு போயிருக்குது அப்படிங்கிறத. இப்போ ஃபுல்லாகவுமே இப்படி தேய்ச்சிட்டு நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேங்க. அந்த கரைகள் எல்லாம் எந்த அளவுக்கு சூப்பராக போயிருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியுங்க. நம்ம வீட்டில் இருக்க பாத்திரத்தை நம்மளே ஈஸியாக இந்த மாதிரிக்கு முட்டை ஓடு மட்டும் நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி கீழே போட வேண்டாங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்புக்கு இந்த பொருள் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க. பாருங்கள், இப்போ நல்லா தேய்ச்சி முடிச்சிட்டேங்க. இப்போ நல்லா இதை வந்து வாஷ் பண்ணி காமிக்கிறேன். தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம பாத்திரம் நம்மளுக்கா இப்படி அப்படின்ட்டு பளபளன்னு சொல்லிக்கோங்க. நம்ம பாத்திரம் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியுங்க எந்த அளவுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இப்போ பாருங்கள், நொடி பொழுதில் எவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளுக்கு அந்த கரைகள் எல்லாம் நம்ம அப்படியே லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதுங்க. ரொம்பலாம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கண்டாம், லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதுங்க. இந்த முட்டை ஓடு வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கங்க. இப்போ புது பிளேட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த புது பிளேட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. எல்லா புது பிளேட்லையுமே இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி வருங்க. இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கும்போது பார்த்திங்களாக்கி அப்படியே பாதி கிழிஞ்சு வரும். அப்படியே கிழிஞ்சாலுமே அப்படியே அதிலே தட்டிலே அந்த பசையெல்லாம் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குங்க. அந்த மாதிரிக்கு இல்லாமல் எடுக்கணும். ஈஸியாக நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இப்போ வந்து மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுருக்கேங்க. அதில் நெருப்பு பார்த்திங்களா கரெக்டாக அந்த ஸ்டிக்கர் மேலேயே பட முடியுமா இப்போ வச்சு எடுத்துக்கலாங்க. அந்த பிளேட்டை வந்து இந்த மாதிரி வச்சு எடுக்கிறதுனால பார்த்திங்களா நம்மளுக்கு வந்து பிளேட்டில் அப்படியே ஒட்டாமல் ஈஸியாக நம்மளுக்கு வந்து வந்துடுங்க. பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ லைட்டாக நம்ம தொடவுன்னு அப்படியே அந்த ஸ்டிக்கர் வந்து பூட்டாக அப்படியே நம்மளுக்கு வந்து கலண்டு வந்துடுங்க. இப்போ அதில் இருக்க பசையை பார்த்திங்கனாக்கி நம்மளுக்கு வந்து போகாதுங்க டக்குன்னு. அதுக்கு நான் இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெயாக நம்ம லைட்டாக விரல் வச்சு அந்த பசை இருக்க இடத்துலையா லைட்டாக இப்படி தடவி விட்டாலே போதுங்க. நம்மளுக்கு வந்து அந்த பசத்தன்மைங்கிறது பிளேட்டில் வந்து இருக்கவே இருக்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தட்டு வாங்கினீங்களாக்கி இந்த மாதிரிக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த பசை அந்த ஸ்டிக்கர் எல்லாமே நம்மளுக்கு டக்குன்னு வந்துடும். அந்த பசையும் நம்மளுக்கு வந்து டக்குன்னு நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல இருக்கவே இருக்காதுங்க. புது பிளேட்டு தட்டு எது வாங்கினாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கரைகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா அங்கங்கேட்டு அப்படி எப்படி இருக்குங்க. அதை எப்படி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கனாக்கி நம்ம பர்னரு அந்த ஸ்டாண்டு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறது தாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ பார்த்திங்கனாக்கி நான் இந்த மாதிரிக்கு கோல்கேட் பவுட்ரு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பல் வளர்க்குற கோல்கேட் பவுட்ரு தாங்க இது வந்து. இந்த கோல்கேட் பவுட்ரு நான் இப்போ 1 ஸ்பூன் கிட்ட எடுத்துருக்கேங்க. இது வந்து இப்போ பார்த்திங்கனாக்கி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடா மாவு சேர்த்துருக்கேங்க. இப்போ பார்த்திங்கனாக்கி கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கலாங்க. இந்த 3யும் மிக்ஸ் பண்ணி தாங்க நாம் இப்போ அந்த நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து நம்ம வந்து இப்போ க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. க்ளீன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியுங்க. இப்போ நான் ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா இப்போ லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதுங்க. ரொம்பலாம் நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும். லைட்டாக ஜஸ்ட் அப்ளை பண்ணி விட்டாலே போதுங்க. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், நான் இந்த மாதிரி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டேங்க. நம்ம 3 இதையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக இப்படி அப்ளை பண்ணி விட்டாலே போதுங்க. ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க.
இந்த மாதிரி இப்படி அப்ளை பண்ணி விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கி நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா இப்போ லைட்டாக அப்படி தொடச்சி எடுத்தாலே போதுங்க. நம்மளுக்கு வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. நான் இந்த மாதிரி தாங்க எடுத்தேன். ஃபஸ்ட்டு என்னுடைய பார்த்தீங்களாக்கி கேஸ் ஸ்டவ் எந்த அளவுக்கு எப்படி இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படிங்கிறத டிஷ்யூ பேப்பரை வச்சு லைட்டாக அப்படி தொடச்சி எடுத்தாலே போதுங்க. அவ்வளோ சூப்பராக பளபளன்னு ஜொலிக்குதுங்க. இப்போ பார்த்தீங்களானே தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எந்த அளவுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. பேஸ்ட் பார்த்தீங்களாக்கி இது வந்து பவுட்ரு பார்த்தீங்களாக்கி கோல்கேட் பவுட்ரு வந்து நம்ம வந்து பல்லு தேய்க்கிறதுக்கு தான் நினைப்போங்க. இந்த மணிக்கு நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வையும் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.